நண்பர்களே, உங்க வீட்டு வாசலுக்கு தினமும் ஒரு நாய் வந்து உட்காருதா? அப்படி வந்தா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா என்று நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் என்று பலர் நம்புறாங்க. அதே மாதிரி ஒரு நாய் தினமும் உங்க வீட்டு வாசலுக்கு வந்து அமைதியா உட்கார்றதுக்கும் சில காரணங்கள் இருக்கலாம் என்று சொல்லப்படுது. இந்த வீடியோல அத பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நாய்களுக்கு நாம பார்க்க முடியாத சில விஷயங்கள உணரக்கூடிய திறன் இருக்குன்னு. அதனால ஒரு நாய் உங்க வீட்டுக்கு வெளியே தினமும் வந்து உட்காருதுன்னா, அது உங்க வீட்ட பாதுகாக்கிற மாதிரி இருக்கலாம் என்று நம்புறாங்க. அது சும்மா வந்து உட்காரல, உங்க வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இருக்கலாம் என்பதும் ஒரு நம்பிக்கை. இரண்டாவதாக, ஆன்மீக நம்பிக்கைகள்ல நாயை சனி, ராகு, கேது மாதிரியான கிரகங்களோட தொடர்பு படுத்தி பேசுவாங்க. அதனால ஒரு நாய் உங்க வீட்டுக்கு வர்றது, உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வரப்போகுது, அல்லது சில விஷயங்கள சமநிலைக்கு வரப்போகுது என்பதற்கான ஒரு சைகையா இருக்கலாம் என்று சிலர் சொல்றாங்க. அதனால தான் தெரு நாய்களுக்கு உணவு கொடுக்கணும் என்றும் பெரியவர்கள் சொல்லியிருப்பாங்க. மூன்றாவதாக, சில நம்பிக்கைகள் படி நாய் என்பது முன்னோர்களின் ஆசீர்வாதத்தோட தொடர்பு இருக்கலாம் என்று சொல்றாங்க. அதாவது நம்மை விட்டு போன பெரியவங்க ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறதுக்காகத்தான் ஒரு அடையாளமா கூட இதை சிலர் பார்க்குறாங்க. இதுக்கு நிறைய கதைகளும் நம்பிக்கைகளும் இருக்கு. நாலாவதாக, ஒரு நாய் தொடர்ந்து ஒரே இடத்துல வந்து அமைதியா உட்காருதுன்னா உங்க வாழ்க்கையில ஏதாவது நல்ல மாற்றம் வரப்போகுது என்பதற்கான ஒரு அறிகுறியா சிலர் எடுத்துக்கிறாங்க. புதிய வாய்ப்புகள், புதிய பாதைகள் அல்லது நல்ல செய்திகள் வரலாம் என்று நம்புறாங்க. ஐந்தாவதாக, இது உங்க கருணையை சோதிக்கிற ஒரு வாய்ப்பாகவும் இருக்கலாம். ஒரு வாயில்லா ஜீவன் உங்க வீட்டுக்கு வரும்போது நீங்க அதை கவனிக்கிறீங்களா? அதுக்கு கொஞ்சம் உணவு அல்லது தண்ணீர் கொடுக்குறீங்களா என்பதுதான் முக்கியம். அன்பும் கருணையும் காட்டுறது எப்போதுமே ஒரு நல்ல விஷயம்தான். அதனால உங்க வாசலுக்கு வரும் நாயை விரட்டுறதுக்கு பதிலா முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆறாவதா, நெகட்டிவ் எனர்ஜியை தடுக்கிற அறிகுறி. சில நம்பிக்கைகள் படி ஒரு நாய் வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்து கெட்ட ஆற்றல்கள் உள்ள வராம தடுக்கும்னு சொல்றாங்க. அதனால தான் பழங்காலத்துல இருந்தே மனிதர்களோட மிகவும் நெருக்கமாக வாழ்ந்த விலங்குகளில் நாயும் ஒன்றா இருந்துச்சு. சிலர் என்ன நம்புறாங்கன்னா, வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை நாய் உணர்ந்து அதிலிருந்து வீட்டை பாதுகாக்கும். அதனால ஒரு நாய் உங்க வீட்டுக்கு வெளியே அடிக்கடி வந்து உட்காருதுன்னா அது உங்க வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு காவலனா இருக்கலாம் என்று நம்புறாங்க. ஏழாவதாக, ஆன்மீக பந்தம் அல்லது சோல் கனெக்ஷன். சில நாய்கள் எந்த காரணமும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட வீடு அல்லது ஒரு குறிப்பிட்ட மனிதரிடம் மட்டும் அதிக பாசத்தோட பழகும். உலகத்துல இவ்வளவு வீடுகள் இருக்கும்போது அது ஏன் உங்க வீட்டுக்கு மட்டும் வரணும்? அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம் என்று சிலர் சொல்றாங்க. கடந்த பிறவியில இருந்த கர்ம பந்தமா இருக்கலாம், இல்லையெனில் உங்களுக்கும் அந்த உயிருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கலாம் என்று நம்புறாங்க. அதனால அந்த நாய்க்கு நீங்க உதவி செய்யும் போது நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று சிலர் நம்புறாங்க. எட்டாவதாக, தனிமையை போக்கும் அறிகுறி. சில நேரங்கள்ல ஒரு நாய் நம்ம வாழ்க்கையில இருக்கிற தனிமையையும் உணர்ச்சி ரீதியான வெற்றிடத்தையும் குறைக்க உதவலாம். அதனால தான் பலர் நாய்களை செல்ல பிராணியா வளர்க்குறாங்க. அது வெறும் விலங்கு மட்டும் இல்ல, ஒரு நண்பன் மாதிரி, ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி நம்மோட இருக்குது. பலருக்கு அது மன அழுத்தத்தை குறைக்கவும் சந்தோஷமா இருக்கவும் உதவுது. ஒன்பதாவதாக, இறைவனின் அமைதியான செய்தி. இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு நாய் உங்க வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். அது உங்களுக்கு கருணையை கற்றுக் கொடுக்கவோ, உதவி செய்யும் மனதை வளர்க்கவோ, அல்லது வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரவோ வந்திருக்கலாம் என்று சிலர் நம்புறாங்க. அதனால அந்த உயிருக்கு கொஞ்சம் உணவு, தண்ணீர் கொடுத்து உதவும் போது உங்க வாழ்க்கையிலும் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கலாம் என்று சொல்றாங்க. பத்தாவதாக, நல்ல அதிர்ஷ்டத்துக்கான ஒரு வாய்ப்பு. யாருக்காவது உதவி பண்ணினா அதுக்கான பலன் எப்போதாவது ஒரு நாள் நமக்கு திரும்ப கிடைக்கும். அதே மாதிரி ஒரு நாய்க்கு உணவு கொடுக்கறதும் தண்ணீர் கொடுக்கறதும் அதை கவனிச்சுக்கிறதும் ஒரு நல்ல செயல்தான். நல்ல செயல்கள் நல்ல பலன்களை தரும் என்பதில் நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால உங்க வீட்டுக்கு ஒரு நாய் அடிக்கடி வந்தா அதை வெறுக்காம முடிஞ்ச அளவுக்கு அன்பா நடத்துங்க. அது ஒரு வாயில்லா ஜீவன். அதுக்கு நீங்க செய்யற சின்ன உதவியும் பெரிய விஷயமா இருக்கலாம். இதுதான் ஒரு நாய் தினமும் உங்க வீட்டு வாசலுக்கு வந்து உட்காரதுக்கான 10 சுவாரஸ்யமான நம்பிக்கைகள். இதில் நீங்க எதை நம்புறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன்.
உங்கள் வீட்டு வாசலுக்கும் இப்படி ஒரு நாய் தினமும் வருதா? அப்படின்னா உங்கள் அனுபவத்தை கமெண்ட்டில் மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் பகிருங்க. இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்கள், வாழ்க்கை சம்பந்தமான தகவல்கள் மற்றும் வித்தியாசமான கதைகளை தொடர்ந்து பாருங்க. நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க,